உலக அரசியலையே தாக்கம் செலுத்துகிற சில நாடுகளில் போர் நடக்கிறதுக்கு காரணமான ஒரு வளம், ஒரு கனிம வளம் எங்களோட நாட்டுக்குள்ளேயும் இருக்குன்னு சொன்னால் உங்களை எத்தனை பேரால் நம்ப முடியும்ன்றது எனக்கு தெரியாது. யுக்ரைனில் போர் நடக்கிறதுக்கான ஒரு மறைமுகமான காரணம் கூட அதுதான். இலங்கையில் மண்ணுக்கடியில் புதஞ்சிருக்கிற இந்த கனிம வளத்தை இலங்கையிலிருந்து எடுத்து வெளிநாடுகளுக்கு கொண்டு போகணும், ஏற்றுமதி செய்யணும்ன்றதுக்கான ஒரு திட்டத்தில் ஆஸ்திரேலிய நிறுவனம் ஈடுபட்டிருக்கு. இதுக்கான முதல் கட்ட அனுமதியும் கூட இலங்கை அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்டிருக்கு. மண்ணுக்கு அடியில் புதஞ்சிருக்கிற இந்த கனிம வளத்தை வெளியில் எடுக்கிறதா இருந்தால் மண்ணை தோண்ட வேண்டியிருக்கும். இந்த திட்டத்துக்காக அந்த ஆஸ்திரேலிய நிறுவனம் ஒரு வருஷத்தில் மட்டும், ஒவ்வொரு வருஷமும் இந்த செயற்பாடு முன்னெடுக்கப்படும், ஒரு வருஷத்தில் மட்டும் தோண்டி எடுக்க இருக்கிற மண் அளவு 4 மில்லியன் மெட்ரிக் டன், 400 கோடி கிலோகிராம். 1 கிலோகிராம் 2 கிலோகிராம் கிடையாது, 400 கோடி கிலோகிராம் மணலை தோண்டி எடுக்கிறதுக்கு. அதுக்கு பிறகு கனிம வளம் பிரிச்செடுக்கப்படும். அந்த மண் திரும்பவும் போட்டு மூடப்பட்டாலும் கூட இதனால மிகப்பெரிய பாதகமான விளைவுகள் ஏற்படலாம்னு சொல்லி ஒரு சில நாட்களாக மன்னாரில் போராட்டம் நடந்து கொண்டிருக்கு. இலங்கையில் இருக்கிற மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில், முன்னணி ஊடகங்களில் இது எந்த அளவுக்கு பேசப்பட்டிருக்குன்றது ஒரு கேள்விக்குறிதான். ஆனால் இதை பற்றி நாங்கள் கதைக்க வேண்டியது கட்டாயமானது. இந்த திட்டம் என்ன, இந்த திட்டத்தால் ஏற்பட போகிற பாதிப்புகள் என்னன்றதை பற்றி இந்த வீடியோவில் விளக்கமாக தெளிவாக பார்க்கலாம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜ. இலங்கையில் இருக்கிற மன்னார் மாவட்டம் ஒரு அழகான மாவட்டம். இன்றைக்கு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளையும் அதிகமாக ஈர்த்திருக்குன்னு சொன்னால், வெளிநாட்டு பறவைகளை பார்க்கறதுக்கு என்று சொல்லி சுற்றுலா பயணிகள் அதிகமாக மன்னாரை தெரிவு செய்து பயணம் செய்கிறதும் இன்றைக்கு அதிகரித்து வருது. ஒரு சுற்றுலா மாவட்டமாகவும் அது மாறிக்கொண்டு வருது. ஆனால் இந்த மன்னார் மாவட்டத்தில் ஒரு அரிய கனிம வளம் இருக்குது. இந்த கனிம வளம் எந்த அளவுக்கு முக்கியமானது, இல்மனைட், டைட்டானியம் என்று சொல்லப்படுற கனிம வளம் எந்த அளவுக்கு முக்கியமானதுன்னு சொல்லி நாங்கள் விளங்கி கொள்றதா இருந்தால், சில மாதங்களுக்கு முதல்ல யுக்ரைன் ஜனாதிபதி வோலடிமிர் ஜெலன்ஸ்கி அமெரிக்காவுக்கு பயணம் செய்திருந்தார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்போடையும் துணை ஜனாதிபதி ஜேடி வென்ஸோடையும் ஒரு சந்திப்பு நடத்தப்பட்டிருந்தது. வோலடிமிர் ஜெலன்ஸ்கி அவமானப்படுத்தப்பட்டது சர்வதேச ஊடகங்களையும் அதிகம் பேசப்பட்டிருந்தது. ட்ரம்புக்கு ஏற்பட்ட கோபத்துக்கான காரணம் யுக்ரைன்ல இருக்கிற கனிம வளம் சம்பந்தமா அமெரிக்காவுக்கும் யுக்ரைனுக்கும் இடையில ஒரு உடன்படிக்கை கைச்சாத்திரப்பட இருந்தது. அதுல கையொப்பமிட முடியாதுன்னு சொல்லி யுக்ரைன் ஜனாதிபதி அதை நிராகரிச்சிருந்தாரு. அந்த மாதிரி முக்கியத்துவமான ஒரு கனிம வளம் எங்கட நாட்டிலையும் இருக்கு, மன்னார் மாவட்டத்திலையும் இருக்கு. இதை எப்படியாவது இலங்கையிலிருந்து எடுத்து வெளியில கொண்டு போகணும்ன்றதுக்கான முயற்சி தொடர்ச்சியா பல நிறுவனங்களாலையும் முன்னெடுக்கப்பட்டு இப்போ ஆஸ்திரேலிய நிறுவனத்துக்கு முதல் கட்ட அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த இல்மனைட் இல்லாட்டி டைட்டானியம் என்று சொல்லப்படுற மண்ணுக்கு அடியில் புதஞ்சிருக்கிற இந்த கனிம வளம் எந்த அளவுக்கு முக்கியமானது என்று சொல்லி விளங்கி கொண்டதா இருந்தா, சாதாரண பொதுமக்களோட அன்றாட தேவையிலிருந்து ஒரு நாட்டினுடைய தேசிய பாதுகாப்பு வரைக்கும் தாக்கம் செலுத்தக்கூடியது. நாங்க பயன்படுத்துற அழகு சாதன பொருட்கள், கிரீம்ல இது டைட்டானியம் பயன்படுத்தப்படுது. இலத்திரனியல் உபகரணங்களுக்கு இது பயன்படுத்தப்படுது. நாங்க போடுற ஆடைகளுக்கு இது பயன்படுத்தப்படுது. இன்னைக்கு உலக அரசியலையே தாக்கம் செலுத்துற ஒரு விஷயமாகவும், தேசிய பாதுகாப்பு என்று சொல்லி அமெரிக்காவினுடைய ஒரு புள்ளி விவரத்தை எடுத்து பார்க்கிற நேரத்தில் இந்த டைட்டானியம் இல்மனைட்ன்றது எப்படி வகைப்படுத்தப்பட்டிருக்குன்னு சொன்னா, நாட்டினுடைய பொருளாதாரத்திலையும் அதே மாதிரி தேசிய பாதுகாப்புக்கு முக்கியமானதுதான் இந்த கனிம வளம் என்று சொல்லி பட்டியல்படுத்தப்பட்டிருக்கு. என்று சொன்னா, சாதாரணமான மக்களோட அன்றாட வாழ்க்கைக்கும் இது தேவைக்கு கிரீன் எனர்ஜியை நோக்கி உலகத்தினுடைய எல்லா நாடுகளும் பயணம் செய்து கொண்டிருக்கு. சோலார் பேனல் தயாரிப்புக்கு இந்த இல்மனைட் இல்லாட்டி டைட்டானியம் பயன்படுத்தப்படுது. இதையும் தாண்டி போர்ல அதிகமாக தாக்கம் செலுத்தக்கூடியது. நீர்மூழ்கிய கப்பல்கள், சப்மரின் தயாரிப்புக்கு இது தேவை. ஃபைட்டர் ஜெட்ஸ், போர் விமானங்களை தயாரிக்கிறதுக்கும் இந்த டைட்டானியம்ன்றது தேவைப்படும். அந்த டைட்டானியத்தை தயாரிக்கிறதுக்கான, டைட்டானியம் பெறப்படுறதுக்கான இல்மனைட் பல நாடுகளிலையும் அரிதான ஒரு கனிம வளமாக கருதப்படுது. அந்த அரிதான கனிம வளம் எங்களோட நாட்டுக்குள்ளையும் இருக்கு, மன்னார்லையும் இருக்கு, மண்ணுக்கு அடியில் அது புதஞ்சிருக்கு. அதை பெற்றுக்கொள்றதுக்கான ஒரு முயற்சியில் ஆஸ்திரேலிய நிறுவனம் ஈடுபட்டிருந்தது. இந்த திட்டத்தில் மொத்தமாக பெறப்பட இருக்கிற மண்ட அளவு கேட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். நம்ப முடியாத அளவுக்கு மணல் தோண்டி எடுக்கப்பட இருக்கு. 318 மில்லியன் தொன், 318 மில்லியன் தொன் மணல் தோண்டி எடுக்கப்பட இருக்கு. இதுல 4.17 வீதமானது மிக பெருமதியான ஹெவி மினரல்ஸ் என்று சொல்லப்படுது. மொத்தம் மணல் எடுக்கப்பட்டாலும் அந்த மணல் திரும்ப போட்டு மூடப்படும். ஆனால் போட்டு மூடப்பட்டாலும் கூட அதனால பாதகமான விளைவுகள் ஏற்படும். இப்படி தோண்டி எடுக்கப்படுற இந்த 318 மில்லியன் தொன்லையும் 4.17 வீதமானது மிக பெருமதியான ஹெவி மெட்டீரியல், ஹெவி மினரல்ஸ் சொல்லி வகைப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த திட்டத்தில் முதல் கட்டத்தில் மட்டும் 4 மில்லியன் தொன், 400 கோடி கிலோகிராம் மணல் தோண்டி எடுக்கப்படும். சாதாரணமாக எல்லாருக்கும் விளங்குற மாதிரி எளிமையா என்ன சொல்றதா இருந்தால், எங்களோட நாட்டினுடைய தேயிலை தயாரிப்பை விட
ஒரு வருஷத்துல தயாரிக்கப்பட்ட தேயிலையினுடைய பெறுமதியை விட 5 மடங்கு அதிகமா மணல் வந்து தோண்டி எடுக்கப்பட இருக்கு. இன்னும் எளிமையால இருக்கும்லங்கிற மாதிரி சொல்றதா இருந்தா 15 லட்சம் யானைகளை புதைக்கிறதுக்கு நாங்கள் குழி தோண்டினா இந்த அளவுக்கு மணல் எங்களுக்கு கிடைக்குமோ அந்த அளவுக்கு மணலை இந்த நிறுவனம் தோண்டி எடுத்து அதுல இருந்து இந்த கனிம வளத்தை இல்மனைட்டை வந்து பிரிச்சு எடுக்க இருக்கு. அந்த அளவுக்கு மணல் வந்து தோண்டி எடுக்கப்பட இருக்கு இந்த முதல் கட்ட திட்டத்தில் மட்டும். இதுக்கு அந்த நிறுவனம் முதலீடு செய்திருக்கு $122 மில்லியன். இதுல அந்த நிறுவனம் எதிர்பார்க்கிறது எவ்வளவுன்னு சொன்னா $545 மில்லியன் அந்த நிறுவனம் எதிர்பார்க்குது. இந்த $122 மில்லியன் முதலீட்டையும் முதல் 2 வருஷங்களுக்குள்ளேயே அந்த நிறுவனம் பெற்றுக்கொள்ளும். அந்த நிறுவனமே இன்றைக்கு முதலீட்டாளர்களை இந்த திட்டத்துக்கு இருக்கிறதுக்காக எப்படி விளம்பரப்படுத்துதுன்னு சொன்னா, மன்னார்ல அரிதான ஒரு கனிம வளத்தை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறோம். இது வந்து மலிவானது, விலை குறைவானது, மற்ற நாடுகளுக்கு பயன்படுத்தக்கூடியது. இந்த திட்டத்தில் முதலீடு செய்வீங்கன்னு சொன்னா நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு லாபம் கிடைக்கும் சொல்லி இந்த திட்டத்தினுடைய முக்கியமான இந்த முன்னணி நிறுவனம் முதலீட்டாளர்களை ஈர்க்கிறதுக்காக விளம்பரப்படுத்தி வருது. ₹1 முதலீடு செய்து உங்களுக்கு ₹5 கிடைக்குதுன்னு சொன்னா எவ்வளவு லாபம் கிடைக்கும்? ₹4 லாபம் கிடைக்கும். அதே மாதிரியான ஒரு லாபம் இந்த நிறுவனத்துக்கு கிடைக்க இருக்கு. ஆனால் இது ஒரு சர்ச்சைக்குரிய நிறுவனமா கடந்த நாட்கள்லையும் பதிவாகி இருக்கு. டைட்டானியம் சாண்ட்ஸ் லிமிடெட் சொல்லப்படுற நிறுவனம் தான் இந்த திட்டத்தை வந்து முன்னெடுக்க இருக்கு. இந்த நிறுவனம் நேரடியா வராம என்ன சொன்ன இலங்கையில சட்டத்தை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு மணல் அகழ்றதுக்கான கனிம வளத்தை பெற்றுக்கொள்றதுக்கான உடன்படிக்கைகள் வந்து நேரடியா அனுமதி பத்திரம் கொடுக்கப்பட்டது கிடையாது. ஆனா ஏற்கனவே இலங்கையில இந்த மாதிரியான கனிம வளத்தை அகழ்றதுக்கான அனுமதி பத்திரத்தை வச்சிருந்த சில நிறுவனங்களை இந்த ஆஸ்திரேலிய நிறுவனம் வாங்கியிருந்தது. மாறுவேஷத்தில் வந்திருந்ததுன்னு சொல்லியும் சொல்ல முடியும். அதுவும் கூட நேரடியா வாங்காம மொரிஷியஸ்ல ஒரு சில நிறுவனங்களை நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம் சொல்லி இந்த நிறுவனம் பதிவை காட்டியிருக்கு. இப்ப மொரிஷியஸ்ல ஒரு நிறுவனம் வேறு சில நிறுவனங்களை பதிவு செய்துன்னு சொன்னா அதுக்கு ஒரு காரணமா சொல்லப்படுறது வரி ஏய்ப்பு. ஆஸ்திரேலியாவிலையும் வரி அதிகமாக செலுத்த வேண்டியிருக்காது, இலங்கையிலையும் அதிகமான வரியை செலுத்த வேண்டியிருக்காது. சொன்னா மொரிஷியஸ் சொல்லப்பட்ட நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிகமான ஆவணங்கள் தேவைப்படாது. வரி ஏய்ப்பு செய்யறதுக்கு வசதியான ஒரு நாடு எதுன்னு கேட்டா மொரிஷியஸ் பலரும் தெரிவு செய்யறது வளமையானது. நிறுவனம் பதிவு செய்யப்பட்டிருக்கும், ஒரு நிறுவனத்துக்கான அலுவலகம் இருக்காது, வேலை செய்யற நபர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க, ஆபீஸ் எதுவுமே இருக்காது. ஆனா ஒரு நிறுவனத்தினுடைய பதிவு மட்டும் இருக்கும். அப்ப இந்த ஆஸ்திரேலிய நிறுவனம் நடுவுல இருக்கிற மொரிஷியஸ்ல ஒரு நிறுவனத்தை பதிவு செய்து மொரிஷியஸ் நிறுவனம் மூலமா இலங்கையில மணல் அகழ்வுக்கான அனுமதி பத்திரத்தை வச்சிருக்கிற ஒரு சில நிறுவனங்களை வாங்கியிருந்தது. இந்த காலகட்டத்தில் தான் மன்னார் மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் வந்து இந்த மாதிரி அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டது. பெரிய பெரிய இயந்திரங்களை எல்லாம் கொண்டு வந்து மணலை எடுத்து கொண்டு போறாங்க. என்ன திட்டம்ன்றது எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி முதல்ல கண்டுபிடிச்சு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருந்தாங்க. அதுக்கு பிறகு 2018 ஆண்டு காலகட்டத்தில் இலங்கையினுடைய அரசாங்கம் ஒரு விசாரணை நடத்தி இருந்தது. அப்ப கண்டுபிடிக்கப்பட்ட விஷயம் தான் மொரிஷியஸ்ல ஒரு சில நிறுவனங்களை பதிவு செய்து இந்த ஆஸ்திரேலிய வெளிநாட்டு நிறுவனம் வந்து இலங்கையில மணல் அகழ்வுக்கான அனுமதி பத்திரங்களை வச்சிருந்த நிறுவனங்களை வாங்கி இருக்கு. அப்ப இது நேரடியா அந்த நிறுவனத்தினுடைய திட்டம் என்றது கண்டுபிடிக்கப்பட்டு அந்த அனுமதி பத்திரங்கள் ரத்து செய்யப்பட்டிருந்தது. ஆனா அந்த நிறுவனம் அதோட நிக்கல, திரும்பவும் மாறு வேஷத்துல வருது, இல்லாட்டி வேற விதத்துல வந்திருந்தது. இன்னும் ஒரு சில நிறுவனங்களை வாங்கி 2023 ஆண்டு காலகட்டத்தில் இந்த நிறுவனம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா நேரடியா வராம நேரடியா வந்து அந்த நிறுவனத்தையே வாங்காம பார்ட்னர்ஷிப் என்ற அடிப்படையில் வேற சில நிறுவனங்களோட சேர்ந்து நாங்கள் ஒத்துழைப்பா செயற்பட போறோம், பங்குதாரர்கள் என்ற அடிப்படையில் சில நிறுவனங்கள் நாங்கள் சேர்த்துக் கொள்றோம் சொல்லி ஒரு சில பதிவுகளை இந்த நிறுவனம் 2023 ஆண்டுல காட்டியிருந்தது. ஜேம்ஸ் குளோபல் பிரைவேட் லிமிடெட் என்று சொல்லப்படுற ஒரு இலங்கை நிறுவனம், JAT ஹோல்டிங் சொல்லப்படுற இன்னும் ஒரு நிறுவனம், இந்த 2 நிறுவனங்களோடையும் சேர்ந்து நாங்கள் செயற்படுறோம்னு சொல்லி அந்த நிறுவனம் பதிவுகளை காட்டியிருந்தது. ஆனா ஒரு சில மாதங்களுக்குள்ளேயே இதுல சம்பந்தப்பட்டிருக்கிற இலங்கை நிறுவனம் அந்த திட்டத்தில இருந்து வெளியேறி இருந்தது. இந்த ஆஸ்திரேலிய நிறுவனம் எங்களோட பேரை பயன்படுத்தி கொள்ளுது, அந்த நிறுவனம் தான் இந்த திட்டத்தை செய்து வருது, இதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி இலங்கை நிறுவனம் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தது. அதுக்கு பிறகு அந்த திட்டத்தில இருந்து வெளியேறி இருந்தது. இதோடையும் அந்த ஆஸ்திரேலிய நிறுவனம் இந்த திட்டத்தை கைவிடல. அதுக்கு பிறகு ஓரியன் மினரல்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்று சொல்லப்படுற இன்னும் ஒரு நிறுவனத்தோட சேர்ந்து கொண்டு இதுக்கான அனுமதியை பெற்றுக்கொள்றதுக்கு அந்த நிறுவனம் முயற்சி எடுத்திருந்தது. 2 மாதங்களுக்கு முதல்ல, ஒரு சில மாதங்களுக்கு முதல்ல முதல் கட்டமான அனுமதியும் இலங்கை அரசாங்கத்தால கொடுக்கப்பட்டிருக்கு. கனிம வளத்தை பெற்றுக்கொள்றதா இருந்தா மணலை தோண்டி எடுக்க வேண்டியிருக்கும். மணல் அகழ்வுக்கான அனுமதி பத்திரம் என்றது கட்டாயம் தேவை. இதுக்கான அனுமதி பத்திரத்தை பெற்றுக்கொள்றதா இருந்தா மத்திய சுற்றாடல் அதிகார சபையினுடைய அனுமதியும் அதே மாதிரி புவிச்சரிதியல் சுரங்க பணியகத்தினுடைய அனுமதியும் கட்டாயம் பெறப்பட வேண்டியிருக்கும். இந்த அனுமதியை பெற்றுக்கொள்றதா இருந்தா ஒரு வழிகாட்டல் கோவையை வந்து இந்த விதிமுறைகளை எல்லாம் நீங்க கடைபிடிக்க வேண்டியிருக்கும் சொல்லி மத்திய சுற்றாடல் அதிகார சபை ஒரு வழிகாட்டலை அந்த ஆஸ்திரேலிய நிறுவனத்துக்கு கொடுத்திருக்கு. இந்த வழிகாட்டல்
வழிகாட்டலையெல்லாம் பின்பற்றி இது நாங்கள் செய்திருக்கிறோம்னு சொல்லி டிக் பண்ற நேரத்தில் இதெல்லாம் சரின்னு சொல்லி ஒரு பதிவை காட்டுற நேரத்தில் ஒரு முறையான அனுமதி வந்து அந்த நிறுவனத்துக்கு கொடுக்கப்படும். ஒரு சுற்றாடல் மதிப்பீட்டு அறிக்கையை வந்து அந்த நிறுவனம் தயாரிக்க வேண்டியிருக்கும். அதுக்கு பிறகு அடுத்த கட்ட அனுமதியும் இலங்கை அரசாங்கத்தால் கொடுக்கப்படும். பெரும்பாலும் அந்த அனுமதி கிடைக்கும் என்றது அந்த நிறுவனத்தினுடைய நம்பிக்கை. இதனால்தான் அந்த நிறுவனம் கூட வேற வேற பெரிய முதலீட்டாளர்கள் ஈர்க்கிறதுக்கான விளம்பரங்களை கூட பெரிய அளவில் இன்றைக்கு ஆஸ்திரேலியாவிலையும் செய்து வருது. இதன் மூலமா இவ்வளவுக்கு நீங்க முதலீடு செய்த இந்த அளவுக்கு லாபம் கிடைக்கும் என்ற அளவுக்கு அந்த விளம்பரம் வந்து இன்னைக்கு பல இடங்களிலும் வெளியிடப்பட்டிருக்கு. இது ஒரு பொக்கிஷம் புதையல் என்ற அடிப்படையில் அந்த ஆஸ்திரேலிய நிறுவனத்தால் இலங்கையினுடைய மன்னார்ல மண்ணுக்கு அடியில் புதஞ்சிருக்கிற இந்த இல்மனைட் டைட்டானியம் என்றது பார்க்கப்படுது. ஆனா இந்த திட்டம் முன்னெடுக்கப்படும் இருந்தா மன்னார் என்ற ஒரு மாவட்டமே இருக்காது. ஒரு மாவட்டமே அழிஞ்சு போகும். அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் வெளியேற்றப்படுவாங்க, இல்லாட்டி தாங்களாவே வெளியேற வேண்டிய சூழல் உருவாகும் சொல்லி அங்க இருக்கிற மக்களும் ஒரு சில அமைப்புகளும் சுற்றாடல் ஆர்வலர்களும் தொடர்ச்சியான போராட்டத்தில் இப்ப தொடர்ச்சியாக ஈடுபட்டு கொண்டு வராங்க. இன்றைக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியால அது பெரும்பாலும் இந்த திட்டத்தினுடைய பாதகமான விளைவுகள் சம்பந்தமா அதிகம் பேசப்பட்ட மாதிரி இல்லை. போராட்டம் ஒரு சில ஊடகங்கள் வந்து காட்டப்பட்டிருக்கு. அது வரவேற்கப்பட வேண்டியது. இந்த சுற்றாடல் ஆர்வலர்கள் முன்வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னு சொன்னா மன்னார்ன்றது ஒரு குறுகிய நிலப்பிரதேசம். அதுலேயும் குறிப்பா அங்க இருக்கிற மக்களை பொறுத்த வரைக்கும் விவசாயத்திலையும் மீன்பிடி துறையிலையும் அவங்களோட வாழ்வாதாரம்ன்றது தங்கி இருக்கு. இதனால இந்த துறைகள் எல்லாம் பாதிக்கப்படும். இதையும் தாண்டி அங்க இருக்கிற எங்க நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் போத்தல்ல வார குடிநீரை வாங்கி குடிக்கிற மக்கள் கிடையாது. நிலத்தடி நீரை தான் நாங்கள் நம்பி இருக்கிறோம். சுத்தமான குடிநீர் வந்து எங்களுக்கு நிலத்துக்கு அடியில இருந்தே கிடைக்குது. ஆனா அதிகமான ஆழத்துல இந்த மாதிரி தொன் கணக்குல வந்து மணல் தோண்டி எடுக்கப்படுற சந்தர்ப்பத்துல அது திரும்ப என்னதான் போட்டு மூடப்பட்டாலும் கூட நிலத்தடி நீரோட்டம் பாதிக்கப்படும். இதனால சுத்தமான குடிநீரை வந்து பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழல் விரைவிலேயே உருவாகும். இந்த திட்டத்துக்கு அனுமதி கொடுக்க கூடாது என்ற குரல் வந்து தொடர்ச்சியாக எழுப்பப்பட்டு வருது. இந்த திட்டம் உரிய முறையில் முன்னெடுக்கப்படுமா இருந்தா அது வரவேற்கப்பட வேண்டிய ஒரு திட்டமா இருக்கும். ஆனா இது எந்த அளவுக்கு நடைமுறை சாத்தியமாகும் என்றது இங்க இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை. என்ன சொன்னா சர்வதேசத்தில் பல நாடுகளையும் உதாரணங்களை நாங்கள் எடுத்து பார்க்குற நேரத்தில் சவுத் ஆப்பிரிக்காவில் தென்னாப்பிரிக்காவில் இந்த மாதிரியான திட்டம் வந்து முன்னெடுக்கப்பட்டிருக்கு. மக்கள் பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. கென்யாவில் ஒரு கிராமத்தை சேர்ந்த மக்கள் இந்த திட்டத்துக்காக அங்கிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிற சம்பவம் பதிவாகி இருக்கு. உங்களுக்கு தொழில் வாய்ப்புகள் கொடுக்கப்படும், நட்டஈடு கொடுக்கப்படும், வேற புதிய வீடுகள் நிர்மாணிக்கப்படும் என்ற வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படலை என்ற எதிர்ப்பு வந்து இன்றைக்கு வரைக்கும் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வருது. மொசாம்பிலையும் இதே மாதிரியான திட்டம் மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த திட்டம் வரவேற்கப்பட வேண்டிய ஒரு திட்டமா வெற்றிகரமா முன்னெடுக்கப்படுமா என்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட மன்னார் மாதிரியான ஒரு இடம் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றது குறுகிய நிலப்பிரதேசம். அங்க இருக்கிற நிலத்தடி நீர் பாதிக்கப்படும், சுத்தமான குடிநீரை பெற்றுக்கொள்ள முடியாம அங்க இருக்கிற மக்களே வெளியேறக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். மன்னார் என்ற ஒரு மாவட்டமே அழிஞ்சு போகும் என்ற நிலைமை உருவாகுமா இருந்தால் இந்த திட்டம் வந்து கடைசி வரைக்கும் முன்னெடுக்கப்படக்கூடாது. இந்த திட்டத்துக்கு வந்து அனுமதி கொடுக்கக்கூடாது என்றதுதான் சுற்றாடல் ஆர்வலர்களினுடைய ஒரு கரிசனையும் கூட. ஆனால் அரசாங்கம் எப்படியான ஒரு தீர்மானத்தை எடுக்கும் என்றது இதுவரைக்கும் தெரியாது. என்ன நடக்கும் என்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுவரைக்கும் முதல் கட்ட அனுமதி இப்போதைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. போராட்ட வடிவம் மாறினாலும் கூட மண்ணுக்கான போராட்டம் என்றது இன்றைக்கும் நடந்து கொண்டுதான் இருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.